ரோஸ் சீடு வந்து நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து கொக்கோபீட்டில் போட்டிருக்கேன். இன்னும் வரல, இருந்தாலும் நான் வீடியோவில் காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன். எப்படி நான் போட்டிருக்கேன் சீடுன்னு சொல்லிட்டு. சில டைமில் ரோஸ் வந்து சீடு வந்து 2 months ஆகும் வரத்துக்கு. அதனால நம்ம வந்து கலந்து விட்டுருவோம். சாயிலெல்லாம் எங்கே போட்டோன்ட்டு கூட மறந்துடும் நம்மளுக்கு வரத்துக்குள்ளே. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பர்பிள் கலர் சாமந்தி செடியில் கூட நான் போட்டிருக்கேன் ஒரு சீடு. 1 monthக்குள்ளே வரதா பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். 1 month ஆச்சுன்னு நான் பார்க்கல இன்னும். இருந்தாலும் சீடு முளைக்கும் போது முளைக்கும். அதாவது சாயில் கலந்து விடல. பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்பூனு, பிளாஸ்டிக் ஸ்பூனு, கப்பு போல் இருக்கும். இந்த பாட்டம் வந்து இந்த ஸ்பூன் இடத்துல நிறைய கொக்கோபீட் போட்டு அதுக்குள்ளே சீடு போட்டு திருப்பி மேலே கொக்கோபீட் வந்து ரெண்டுமே ஈரமாக, ரொம்ப ஈரமாக போட்டு உள்ளே சீடு போட்டேன். ஒன்று போட்டுட்டேன் சீடு. இது எந்த சீடுன்னா, நான் ஏற்கனவே ரோஜா செடி பெரிய பெரிய பெங்களூர் ரோஸ் காமிச்சிருப்பேன். அதில் சீடு வந்தது, நான் இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து தண்ணியில் ஊற வைக்காமல் போட்டிருக்கேன் இந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சுது. நேற்று நைட்டு வந்து 10 o'clock போட்டேன். இந்த சீடு போட்ட தண்ணிக்குள்ளே 10 hours ஆகுது ஊறணும்னு சொல்லிட்டு அது போல் ஊற வச்சுட்டு போட்டால் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு சீடு வளரும், முளைச்சி வரும். அதுக்கு சொல்கிறேன். இந்த தொட்டியில் தான் நான் 2 சீடு போடலான்னு இருக்கேன். கொக்கோபீட்டும் சாயில் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதாவது இப்போ வந்து போடுறது வந்து கொக்கோபீட் ஃபஸ்ட்டு போடுறேன். நான் தண்ணியில் அலசிட்டு பிழிஞ்சிட்டு நான் போடுறேன். இதில் வந்து கொக்கோபீட் போடுறேன். அடியில் வந்து கொஞ்சம் பழைய மண் இருக்குது. அந்த மண்ணோடு நம்ம கலந்து விட்டுடலான்னு சொல்லிட்டு, அதாவது கொஞ்சம் போல் தான் நான் மண் சேர்க்குறேன். கொஞ்சம் போல் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு வெறும் கொக்கோபீட்டே இல்லாமல். ஏன்னா சில டைமில் நம்ம அப்படியே விட்டுடுவோம் வளரும்போது. அது போல் லேட்டானால் கூட நடுறதுக்கு எதுவும் இல்லை, அப்படியே வளரட்டும்னு விட்டுடலாம் நம்ம. அதுக்கு சொல்கிறேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஊதா கலர் ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏற்கனவே வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி 1 month இருக்கும்னு நினைக்கிறேன் காமிச்சு நான் அந்த வீடியோவில். அந்த பூவு அந்த விதை தான் இது. நம்ம செடியிலே வந்து நான் இப்போ போடுறேன். எப்போ போட்டாலும் நம்ம தனியாக போடாமல் அப்படி அப்படியே நம்ம வேறு தொட்டிங்கில் போடும்போது ஞாபகம் இல்லாமல் நம்ம மாற்றி வச்சுடுவோம். அது போல் கலக்காமல் இருக்கணும்னா, எதுவும் கலந்துடாமல் இருக்கணும்னா இது போல் நம்ம தனி பாட்டிலே வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு சீடு போட்டேன் பர்பிள் கலர் சாமந்தியில். இப்போ இது போல் நம்ம வந்து சீடு தண்ணியோட தான் ஊற்றுறேன். அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஊறிட்டு நம்ம இது போல் நட்டோம்னா சீடு சீக்கிரமாக நம்மளுக்கு வளரும். அதாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டால் முளைச்சி வரும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் மேல் பாகத்தில் கொஞ்சமாக கொக்கோபீட் மூடி வச்சுட்டேன். இது போல் ரோஜா சீடு வந்து போடலாம். வெந்தயம் போல் இருக்கும் ரோஜா சீடு. நான் வந்து ஏற்கனவே போட்டது வந்து இன்னும் வரதா நம்ம பார்த்துட்டு நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.